ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் நிறைய பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து பாய்ஸ் அதிகமாக எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல்ஸ் அதிகமாக எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, பாய்ஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் ரொம்பவே பெட்டராக இருக்கும், ஃபீமேல்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும், செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது 2 வீடியோவாக நம்ம போட போகிறோம். அதில் முதல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தால் ஜாப் ஓரியன்டாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபீமேல்ஸ்க்கு நிறைய பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் ரொம்பவே வளர்ந்து வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இன்னொரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அடிச்சு ஆளே கிடையாது, ஏன்னா அவ்வளோ பீக்கில் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட். இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கார்டியாலஜிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும், ஸோ கார்டியாக் சர்ஜன்ஸ்லாம் வந்து அதிகமாக வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணவங்க ஃபியூச்சரில் ஒரு கார்டியாக் தொராசிக் சர்ஜனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே செக்யூராக இருக்கும், ஒரே இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்ரேஷன் ரிலேட்டடாகவே அவங்க ஜாப் ஓரியன்டாக போகிறனால ஒரே இடத்துலேருந்து வேலை பார்க்குறனால ரொம்பவே செக்யூராக இருக்கும். ஜாபுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்டியாக் கேர் டெக்னாலஜி. இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜியும் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஸ் ஆஃப்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேகன்சிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா கார்டியாக் சென்டர்ஸ் நிறைய வளர்ந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இப்போ கார்டியாக் கேரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஃபியூச்சரில் ஒரு நல்ல வேல்யூ இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இசிஜி, எக்கோ இல்லை ட்ரெட்மில் இந்த மாதிரி கார்டியாலஜிஸ்ட் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபீமேல்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் படித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாப் ஓரியன்டாக போகும்போது கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இசிஜி, எக்கோ அந்த சைடே வந்து நம்ம போகிறனால ஒர்க் ப்ரெஷரும் கம்மியாக இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட், சூப்பர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெட்டரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேஷன் தியேட்டரில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரே தேட்டரில் மட்டும்தான் உங்களுடைய ஜாப் இருக்கும், வெளியே எங்கேயுமே உங்களோட ரோல்ஸ் இருக்காது. ஸோ ஒரே இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்பவே செக்யூரான டிபார்ட்மெண்ட். ஸோ மற்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஜாபுக்கு போனோம் அப்படின்னா அந்த 4 செவத்துக்குள்ளேயே நம்மளுடைய ஒர்க் இருக்கும், அதுக்குள்ளேயே முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே ரிலீவ் ஆயிடலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம் இப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பெட்டரான ஃபீல்டு அப்படின்னா இந்த ஃபீல்டு தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அனஸ்தட்டிஸ்ட் கூடயே நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஓடிடி டிபார்ட்மெண்ட் ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட் தான். ஃபீமேல்ஸ்க்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டையும் தாராளமாக சொல்லலாம். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரி. இந்த ஆப்டோமெட்ரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் நிறைய பொண்ணுங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டரான ஒரு ஃபீல்டுக்கு உங்களால் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி ஃபீமேல்ஸ்க்கு ஏதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி நீங்கள் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி தாராளமாக சூஸ் பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பியும் கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எப்படியோ அதே மாதிரி அப்கமிங் இயர்ஸில் ஃபீமேல்ஸ் அதிகமாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நாலேஜபிளான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால ஃபியூச்சரில் கண்டிப்பாக வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதோட டிமாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பின்னாடி வளர்ந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி கண்டிப்பாக பின்னாடி வளர்ந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பியும் இதுக்கப்புறம் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இது போக மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், டயாலிசிஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட் நீங்கள் பார்க்கும்போது இப்போ டயாலிசிஸ்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சில டயத்தில் வந்து அங்கே ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் மேல்ஸ்க்கு தான் அதிகமாக செட் ஆகிற மாதிரி இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு அந்தளவு செட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சேலரி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான சேலரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. பட் ஃபீமேல்ஸ்க்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சிங் சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நர்சிங் வந்து நிறைய ஃபீமேல்ஸ் சூஸ் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான ஃபீமேல்ஸ் சூஸ் பண்ணுறனால அந்த டிபார்ட்மெண்ட் இதில் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பிபிடி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபீமேல்ஸ் நிறைய பேர் படிக்கலாம். பிபிடிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் நல்ல ஒரு வேல்யூவலான ஒர்த்தான டிபார்ட்மெண்ட் தான். ஃபியூச்சரில் அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓனாக வந்து உங்களால் ஒரு சென்டர் வைக்க முடியும், அதாவது ஃபிசியோதெரபி சென்டர் வைக்க முடியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். அதை விட சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பியும்
ஒரு பெட்டரான டிபார்ட்மெண்ட் தான். ஃபீமேல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிஓடி கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்குமே நீங்கள் ஃப்யூச்சரில் ஓனாக ஒரு சென்டர் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ஹியரிங் எய்ட் சென்டர்ஸ்லாம் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை வந்து அந்த ஆட்டிசம்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் தான். அதாவது கார்டியாக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, அப்படி இல்லை அப்படின்னா கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, பிஓடி, பிபிடி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபீமேல்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். இந்த வருஷம் அதிகமாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபீமேல்ஸ் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபீமேல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூலுமே போடலை. ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டை தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். பட் நம்ம ரிவ்யூ வச்சு கேட்டதில் மோஸ்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபீமேல்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்களும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கவுன்சிலிங்காக இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கல, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு அப்புறம் ஏதாவது கேன்சலேஷன் சீட்ஸ் ஏதாவது காலேஜஸில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மேல்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும், பாய்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.